ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீத் புக் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்ன வெஜிடபிள்னு உங்களுக்கு தெரியும். சுண்டைக்காய். சுண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்திலே காய்ச்சது. ஸோ அதை வந்து பறிச்சுட்டு வந்தோம். சுண்டைக்காய் வந்து இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்குது. எனக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்த சுண்டைக்காயில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த குட்டியான இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சத்துக்களுமே இருக்குது. வாரத்துக்கு 2 தடவை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சுண்டைக்காயில் வந்து இந்த சுண்டைக்காய் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட அஜீரண கோளாறுகள்லாம் சரியாகுதுங்கிறாங்க. அதே மாதிரி சுவாச கோளாறுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ சுவாச கோளாறுகள்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் உள்ளவங்க, மூல நோய் உள்ளவங்களாம் வாரத்துக்கு 2 தடவை இந்த சுண்டைக்காயை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இது நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காயில் நம்ம எப்போயுமே பேசிக்காக வந்து காரக்குழம்பு, சாம்பார், வறுவல் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நான் புதுசாக ஒரு துவையல் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமியார் சொன்னாங்க. துவையல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி சுண்டைக்காயில் துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த பூண்டு நசுக்கிற கல்லில் பார்த்திங்கன்னா அதில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன். விதையோடு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுண்டைக்காய் துவையல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்காக தான் நான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு சுண்டைக்காய் குழம்போ வறுவலோ கொடுத்தா பிடிக்காது. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவனுக்கே தெரியாமல் நான் வந்து துவையல் செஞ்சு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து நான் ஊற்றலான்னு நினச்சேன். பட் நல்லெண்ணெய் இல்லை, காலி ஆகிடுச்சு. ஸோ நான் சாதாரண ஆயில், நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன். அந்த ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சுண்டைக்காய், இதை வந்து போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள் அந்த சத்தம். நான் வந்து என்னடா கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் ஜீரகம் வந்து இடித்து அந்த உரலில் தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த சுண்டைக்காயை நசுக்கணும். ஸோ அதனால் அந்த பிளாக்காக இருக்குது. ஸோ அதனால நான் வாஷ் பண்ணலைன்னு நினச்சிக்காதீங்க. க்ளீனாக வாஷ் பண்ணி சூப்பராக அந்த சீட்ஸோடு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சீட்ஸோடு போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த சீட்ஸோடவே எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு வெஜிடபிளோ ஒரு இதோ எந்த ஒரு பொரியலோ குழம்போ செய்யும்போது வெங்காயம் தக்காளி கூட நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் நல்லா சாதம் கொதிச்சிட்ருக்கு. என் பையனுக்காக தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சுண்டைக்காயோட ரெசிபி நான் போட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறது தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா தனியாக எடுத்துகிட்டு இப்போ மற்ற பொருள்லாம் நம்ம காமிச்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ சுண்டைக்காயை வதக்கி நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதே வானலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா அது அடி பிடிச்சிருந்தது இல்லையா, அதனால் ஸோ வாஷ் பண்ணிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய். நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்லாம் ஃபஸ்ட் நான் மிளகாயை வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா மிளகாய் தீஞ்சிருச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே அது காஞ்ச மிளகாய்ங்கிறதுனால சீக்கிரமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மிளகாயுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் போடுறேன். ஏன்னா இதுதான் வதங்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா. ஸோ இது ரெண்டத்தையும் போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு,
சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ அதனால் நீங்கள் அது போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சாம்பார் காரக்குழம்புலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோன்னா குழந்தைங்க எடுத்து தூரம் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி துவையில் அரைச்சாலும் சட்னி அரைச்சாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி அதை அரைச்சிட்டு அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சிடும். இன்றைக்கி பூண்டு விற்கிற வேலையில் பூண்டு நிறைய யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ குழந்தைங்களுக்காக வேறு வழியே இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அழகாக பூண்டு வாங்கிட்டு வந்து பெரிய பெரிய பூண்டாக தான் கிடக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுருக்கேன். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். பூண்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு, லைட்டாக வதங்கினாலே போதும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பையும் உளுந்தையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ளேமில் அந்த ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம போடணும். ஏன்னா இது லைட்டாக நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். போட்ட கொஞ்சத்துலேயே நல்லா வெங்காயமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இல்லையா, சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நான் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு ப்ளஸ் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து போட்டால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். பட் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் ரொம்ப சத்து அதிகமும் கூட. ஸோ நான் வெள்ளை உளுந்து தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெள்ளை உளுந்து போட்டு தான் செய்கிறேன். லைட்டாக நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அந்த பூண்டு வாசனை இருக்குது பாருங்கள். அந்த பூண்டு ஃப்ரையான வாசனை அவ்வளோ நல்லா வருது. அந்த பூண்டு வெங்காயம் ஃப்ரையான வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த அரோமா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சட்னி இது அந்த துவையல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பூண்டு வாசனையே நல்லா நாக்கில் வந்து அந்த டெம்டிங் கொடுக்குது. இது எப்படி எப்போ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்டிங் கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காயையும் கொட்டி ஏன்னா நம்ம மறுநாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஸோ அதனால் தேங்காயுமே நான் கொட்டி ஃப்ரை பண்ண போகிறேன். சும்மா அப்படி ஒரு ஃப்ரை தான். ஏன்னா தேங்காய் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சூடான பாத்திரத்தில் கொட்டினாலே அது வந்து அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சும்மா அப்படி அந்த ஹீட்லேயே வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், செம சூப்பராக எல்லாமே சேர்ந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஆற வச்சுட்டு அம்மியில் அரைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அம்மியில் இப்போலாம் நம்ம அரைக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால் நான் மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இவ்வளோ ஒரு சும்மா லைட்டாக அப்படி அது ப்ரௌன் கலர்லாம் வரணும்னு இல்லை, அப்படி லைட்டாக செம சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹீட்லேயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதையும் சும்மா அப்படி ஒரு கிண்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம். மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நல்லா ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சியில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணால் இதில் கொஞ்சம் புளி ஆட் பண்ணுறோம். சரியா? நான் புளி வந்து சேர்த்து வதக்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹீட்லேயே வந்து இந்த புளி ஓரளவுக்கு இதாகும். அதுக்கப்புறம் நான் சட்னி தாளித்து கொஞ்சம் வதக்கும் போது நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் பழைய புளி, கருப்பான புளி தான் எடுத்திருக்கேன். துவையலுக்கோ சட்னிக்கோ அதுக்கெலாம் அந்த டேஸ்ட்டாக நல்லா புளிப்பு கொடுக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வதக்கியாச்சு. நீங்கள் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் வதக்கும் போதே கொஞ்சம் புளி ஆட் பண்ணி ஒரு ஃப்ரை கொடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்பவே வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. சூப்பராக இருக்குது. எல்லாமே வதக்கியாச்சு. புளியும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம அரைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பை நீங்கள் சேர்த்து போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு என்ன பண்ணால் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிக்கணும். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்பவும் நைஸாக உள்ள, ரொம்பவும் குறப்பாக அரைக்கக்கூடாது. ஒரு மீடியமாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே செம சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். சரிங்களா?
இப்போது எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம் தாளிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகும் உளுத்த பருப்பு சேர்க்க போகிறோம். நான் ஜீரகம் எப்போ தாளித்தாலும் வந்து ஜீரகமும் சேர்த்து தான் தாளிப்பேன். ஸோ 2 சின்ன ஜீரகம் நான் போடுறேன். ஏன்னா ஜீரகம் போடாத உணவு வந்து சிறக்காதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ நான் கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பாருங்கள். இப்போ மீடியம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருங்க அந்த துவையில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாளிச்சிட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்கேன். ஸோ கிண்டி விடும்போது ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே வதக்கியிருக்கிறதுனால ஸோ ரொம்ப நேரம் வதக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம கடுகு தாளித்து போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 செகண்ட் வச்சுருந்தா கூட ஓகே தான். நான் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் நாளைக்கும் சேர்த்து வச்சுக்கனால ஃப்ரை பண்ணி நான் வச்சுக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறதுனால வேணும்னா அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டால் போதும். செம்ம டேஸ்டியான சுண்டைக்காய் துவையல் செம்ம சூப்பராக பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா சட்னி மாதிரி இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு எடுத்து வந்துருக்காங்க. நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இருங்க நான் என் பையன்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் நல்லா சாதத்தை பொலன்னு வடித்து சுண்டைக்காய் ரைஸை நான் கிளறிட்டேன் லஞ்ச் பாக்ஸுக்கு தம்பிக்கு. இங்கே பாருங்கள் செம்ம டேஸ்டியான சுண்டைக்காய் ரைஸ் வித் அப்பளம். சாதாரண அப்பளம் வத்தல் இருந்தாலே போதும். செம்ம டேஸ்டியான ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. சுண்டைக்காவே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த சுண்டைக்காய் ரைஸை சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.